Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.5ல second sum. If ax square plus bx plus c is divided by x plus 3, x minus 5, x minus 1, the remainders are 21, 61, 9 respectively. Find ABC. First நம்ம இதை ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். So let f of x is equal to ax square plus bx plus c. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் ப்ளஸ் த்ரீயால் இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 21 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீயால் டிவைட் பண்ணுறதுனா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ இங்கே -3 நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமைண்டர் என்ன 21. நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், -3. அதாவது a இன்ட்டு -3 ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு -3 ப்ளஸ் c. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, இது வந்து 9a -3b ப்ளஸ் c ஈக்குவல் டு 21. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சிமிலராக நம்ம ரெண்டே எழுதிக்கிறோம். அடுத்து எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நம்ம வந்து அடுத்து 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும், 61 வரும். ஸோ 61 ஈக்குவல் டு a இன்ட்டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு 5 ப்ளஸ் c. அதாவது என்ன வரும், 25a ப்ளஸ் 5b ப்ளஸ் c ஈக்குவல் டு 61. இது செகண்ட் ஈக்குவேஷன். சிமிலராக தேர்ட் ஒன் என்ன, x மைனஸ் 1. x minus 1 equal to 0னா x is equal to 1. ஸோ நம்ம 1 substitute பண்ண போகிறோம். ரிமைண்டர் 9. ஸோ 9 equal to a into 1 square plus b into 1 plus c. அதாவது a plus b plus c equal to 9. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இப்போ இதை மேட்ரிக்ஸாக எழுதிக்க போகிறோம். ஏன்னா இதை வந்து காஷியன் மெத்தட் மூலமாக இது பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதுகிறோம். 9 -3 1 21 25 5 1 61 1 1 1 9. ஸோ இதான் அந்த மேட்ரிக்ஸு. இதை வந்து நம்ம ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்காண்டி நான் இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா மேலே 1 இருந்தால் சால்வ் பண்ணுறது ஈஸி. அதனால் செகண்ட் ரோவை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ 1 அப்படியே எழுதிக்கலாம். தென் ரோ 2வை ரோ 1 வச்சு மைனஸ் பண்ணோம். ஸோ நான் ரோ 2வை எழுதிக்கிறேன். தென் ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ என்னாகும் 25 25 25 9 into 25 வந்து 225. இப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது 0 -20 -24 -164. ஸோ இதுதான் செகண்ட் ரோ. இப்போ 0 -20 -24 இங்கே என்ன -164. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரோ 2வை ரோ 2 -25 ரோ 1 பண்ணியிருக்கோம். சிமிலராக ரோ 3ஐயும் நம்ம பண்ணணும். ரோ 3 என்ன, 9 -3 1 21. ரோ 1 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 9 9 9 81. சேம் மைனஸ் பண்ணுறோம். ஸோ இது 0 ஆகும். இது -12 -8 -60. ஸோ இதுதான் தேர்ட் ரோ. 0 -12 -8 -60. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், தேர்ட் ரோ -9 டைம் ரோ 1 பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதை 0 ஆக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் காமனாக எந்த டேபிளில் போகுதோ அதை எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நான் அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் ரோ காமனாக எந்த டேபிளில் போகும், 4 டேபிளில் போகும். நம்ம -4ஆகவே எடுத்துக்கலாம், ஏன்னா காமனாக மைனஸும் இருக்குது.
ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரோ 2 வந்து ரோ 2/-4 போட்டிருக்கேன். இதை வந்து 4ஆல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும், நான் 4ஆல் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இதான் வரும், -4ஆல் இல்லை, வெறும் 4ஆல். ஸோ ரோ 3 வந்து ரோ 3/4 அப்படின்னு ஆக்குறேன். ஸோ இப்போ நம்ம இந்த 3 கேன்சல் பண்ணணும். அதுக்காண்டி மீதி 2 ரோவையும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். அந்த ரோ மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஸோ இதுவும் கேன்சல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்னாகும், 0 -15 -10 -75. தென் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 0 15 18 123. ஸோ இதை ஆடே பண்ணுறோம். ஸோ 0 0 8 48. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், 0 0 8 48. இதுதான் தேர்ட் ரோ. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரோ 3க்கு பதிலாக ரோ 3யை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ரோ 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம ரிவர்ஸ் சப்ஸ்டியூஷன் மூலயமா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 8c = 48. 8c = 48னா சியோட வேல்யூ என்ன, c = 6. இதுதான் ஃபஸ்ட்டு வேல்யூ. அடுத்து இங்கே 5b + 6c = 41. அப்போ 5b = 41 - 6c. c வேல்யூ என்ன, 6. ஸோ அது என்னது, 41 - 36. 41 - 36ங்கிறது 5. இப்போ 5b = 5னா b = 1. ஸோ 2 வேல்யூ கிடச்சிருச்சு. c = 6, b = 1. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a + b + c = 9. இதில் ஏங்கிறது அப்படியே இருக்கும், b வேல்யூ 1, c வேல்யூ 6 = 9. ஸோ இது 7. a = 9 - 7, a = 2. ஸோ a2 b1 c6 இதுதான் வேல்யூ.